எங்கேயும் ஏன் ஒவ்வொரு வீடியோல இதையே பண்றீங்க? பின்னா ஒரு மொழியிலே புதுசாக விட்டுக்கிட்டே இருக்காங்களே. நார்மலாக போயிருங்க, நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் குழம்பிட வேணாம். சமீபத்தில் வந்து ஹிந்தி, உருது, சைனீஸ், கேண்டனீஸ் அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் வந்து பாரியை பேச விட்டுட்டு இருக்காங்க. அதில் சைடில் என்னோட வாய்ஸ் வேறு வந்துட்டு போகுது. இது எல்லாருமே வந்து நம்மளை டேக் பண்ணி யாரோ ஒருத்தர் அதை பண்ணுறாங்க, அதை நீங்கள் எடுத்து ஷேர் வேறு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த கொடுமைலாம் நடக்குதுன்னு உலகத்துக்கு தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் கமெண்ட்டை. கொரியன்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த, சில பேருக்கு தெரியாம இருக்கலாம்ல பாரி. ஸோ நீங்க வந்து தமிழ் தேசியமா இல்ல கொரியன் தேசியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து மக்கள் முன்னாடி ஏற்படுத்துறேன். சரி, ஓகே, இந்த டாபிக் வேணாம்னு தேவையில்லாம எத்து விட்டீங்க. அப்புறம் சிக்கம் ஆயிடும்னு சொன்னா கூட கேட்க மாட்டீங்க. பேசிதான் ஆகணுமா, பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். இது வந்து ஏன் உங்க முன்னாடி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பு ரசிகரை முன்னாடி வைத்து கொண்டு தான் இதெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க அந்த பழைய மாதிரி தனியாக உட்காந்து பேசக்கூடாது, இந்த மாதிரி சங்கடப்பட வீடியோஸ்லாம். ஆனால் நீங்கள் வேறு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஏன்னா இந்த நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற நாள் அன்று இவர் அதுக்கு முந்தைய நாள் 3 படங்களே ஒரே நேரத்தில் பார்த்து இருக்கிறார். இப்போ அதுக்கும் என்ன திட்டு வாங்க வைக்கணும் உங்களுக்கு? இல்லை சொல்கிறேன், 3 படங்கள், 3 விமர்சனங்கள். அதுக்கும் அதான் எல்லாம் வருண் என்ன இப்படி எல்லா படத்தையும் ஒன்றா பார்க்குறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. சந்தேகங்கள் சிங்கிளாக இருந்தால் போதும், அது வேலையில் சின்சியராக. என்ன கொடுமை அப்படின்னா, இந்த 3 படத்தையும் இவரே தனியாக போய் பார்த்து வருவதால் எனக்கு எந்த படத்தையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு. நான் கெஞ்சி கேட்டேன், காந்தாரா பாருங்க, காந்தாரா பாருங்க, நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசலாம். இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, உண்மையிலேயே அமையாமல் போயிட்டு இருக்கு. சரி, பார்க்குறேன். இல்ல ப்ரோ, நிறைய விஷயம் இருக்கு அந்த படத்தை பத்தி. கண்டிப்பா பார்க்குறேன், பேசுகிறேன். ஸோ என்னன்னா, இந்த 3 படத்துக்கு நான் பேமெண்ட் வர வாங்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறாங்க. நானே யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வரணுன்றதுக்காக தானே பேசுறேன். எல்லாருக்கும் தெரியுங்க என்ன. சரி, இப்போ இந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எஸ்டிஆர் அவர்களோட நடிப்பில் வந்து வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை, அது வந்து பேரலல் ஸ்டோரி நடக்கிறது. அதில் அந்த அரசன், சிலம்பரசன் அப்படிங்கிறனால அரசன் வச்சிருக்காங்க. அந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகவும் அருமையாக இருந்தது. டெக்னிக்கலி சூப்பராக இருந்துச்சு. எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமாம், இது மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா. அதாவது வெற்றிமாறன் அவருடைய கலை படைப்புகளில் வந்து நமக்கு எந்த வித குறைபாடும் இருந்ததில்லை. அவருடைய சமூகம் சார்ந்த பார்வையிலையும் நம்ம வந்து பல இடங்களில் ஒத்து போவோம். சில இடங்களில் வேறு வழி இல்லாமல் அவரே போய் எங்கேயாவது உட்காந்துட்டு வருவார். பட் அதுக்கு நான் முட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் பெரும்பான்மையான அவருடைய பார்வைக்கு வந்து நம்ம என்றைக்குமே ஆதரவான நிலைப்பாட்டில் தான் எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும், அவருடைய விடுதலை படமாக இருக்கட்டும், இல்லை அவர் எடுக்கக்கூடிய எல்லா படத்துலேயும் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மெசேஜ் என்பது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இந்த வடசென்னை படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வடசென்னை படத்தில் நீங்கள் இந்த ராஜன் அப்படிங்கிற அந்த கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ராஜன்கிற கேரக்டர் அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய சில ரியல் லைஃப் நபர்கள் மீது இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டு இருந்தாலும் அது ஒரு கற்பனை கதாபாத்திரம்னே வச்சுக்குவோம். இந்த படத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, இது கற்பனை கதாபாத்திரம், இதுக்கு டிஸ்க்ளைமர் வந்து அவங்களே போட்டுக்கோங்கன்னு அந்த ஒரு மேக்கிங்லேயே அந்த டிஸ்க்ளைமர் சொல்கிறது நல்லா தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும் பொழுது அந்த கதாபாத்திரம் அந்த சூழலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களுக்கான ஒரு நபராக, அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் பொழுது முன்னிக்கிற நபராக காட்டுறாங்க. பட் ஆனால் அந்த நபர் சரியான ஒரு தொழிலை செய்கிறாரான்னு பார்த்தா கிடையாது. அந்த நபர் வந்து கள்ளக்கடத்தல் தான் செய்கிறாரு. அந்த கள்ளக்கடத்தலில் அவருக்கு ஒரு நியாயமும் ஒரு தர்மமும் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. ரியாலிட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ரவுடிக்கிட்டையுமே கள்ளக்கடத்தல் செய்கிறவர், ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு தர்மம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும், இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கள்ளக்கடத்தல்னு போயிட்டீங்க அப்படின்னா இதை மாற்றி விட்டினா இவ்வளோ கமிஷன். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸ் வருது, அதை நீங்கள் மாற்றி விட்டால் இவ்வளோ கமிஷன். வேறு ஏதாவது மாற்றி விட்டிங்கன்னா, தங்கத்தை மாற்றி விட்டிங்கன்னா இவ்வளோ கமிஷன். இந்த மாதிரி போதை வஸ்துக்களை மாற்றி விட்டால் இவ்வளோ கமிஷன் இருக்கும். இதில் இந்த போதை வஸ்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கமிஷனோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம். சரி, அப்போ இங்கே நல்ல செய்கிற ரவுடி, நல்லது செய்கிற ரவுடி 1000 காசு ரூபா கொடுத்தாலும் ஒரு சில வேலைகளை இல்லை ஒரு சில விஷயங்களை செய்ய மாட்டான் இந்த தாஸ் அப்படின்லாம் எந்த தாஸும் சொல்ல மாட்டான் உலகத்தில். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கள்ள கடத்தல் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தப்பான தொழில் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாத தொழில்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சம்பாரித்து எப்படி செட்டில் ஆகலாங்கிற மைண்ட் செட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சிலர் உதவி செய்வாங்க, ஒரு சிலர் வந்து அந்த உதவி செய்கிறதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கமாக இருக்காது. மாறாக அப்படி செய்வதன் மூலமாக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கிறது. இப்போ ராஜன்
அந்த கதாபாத்திரமே எடுத்துக்கோங்களேன். அந்த ராஜன் மட்டும் கள்ளக்கடத்தல் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அவர் மக்களுக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்காருன்னு வைங்களேன். ராஜனை போடுறது ரொம்ப சுலபம். போலீஸ்லாம் வந்து அடித்து தட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ராஜனுக்கு யாரும் வந்து பாதுகாப்பு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ராஜனுங்கிற கேரக்டர் அவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு டக்குன்னு மக்கள் யாரும் போய் அவர்களை கைது பண்ண முடியாத ஒரு அந்தஸ்தை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுக்கறது மூலிமா ஒரு சப்போர்ட் குரூப்பை அவர் உருவாக்கி வச்சுக்கிறாரு. அந்த சப்போர்ட் குரூப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரவுடிகளுடைய ஒரே கிமிக். போலீஸ்கிட்டேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் காசு அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடிப்பாங்க. உங்களுக்கே தெரியும், லஞ்சம் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்குறதும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அரசியல்வாதிகளுக்கு கூட நட்பாக இருப்பாங்க. காவலர்கள் துணையோட தான் நடக்குமே எல்லாமே. அரசியல்வாதிகளோட நட்பாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்கள் இவங்களுக்காக போய் பேசுறதுக்கு ஆளுக போவாங்க வருவாங்க. அதையும் மீறி ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மக்களே உள்ளே இறங்கி போராடுற அளவுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் உருவாக்கியிருப்பாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ரவுடிகளை ஹீரோவாக பார்க்குற மென்டாலிட்டி சரியானு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா இந்த ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவனுடைய ப்ரெசன்ஸ், அந்த பர்டிகுலர் நபருடைய ப்ரெசன்ஸுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்குறி யாராவது வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த ரவுடிகள்னு சொல்லப்படுறாங்க. தாதா ரவுடி அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படாத தொழிலை செய்து கொண்டு அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்றதுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு அடியாட்களை வைத்து கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க எல்லாருமே நீங்கள் டான்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கேங்ஸ்டர், டானு, என்ன வேணாலும் பேர் வைங்க. பட் அட் த எண்ட் அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய தவறு. சரி, அவங்கள ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய தவறு. இதுதான் நம்மளுடைய பார்வை. சரிங்க, இந்த பாயிண்ட்ல எனக்கு என்னன்னா, சைக்காலஜிக்கலாக ஏன் வந்து கேங்ஸ்டர் படம் எடுத்தா வருது, ஏன் வந்து அதை பார்த்தா ஒரு ஃபேசினேஷன் வருது, ஏன் அது வந்து நம்மளுக்கு அப்படி பார்க்கணும்னு தோணுது. நான் உங்களை சொல்ல ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் அது ஏன் இருக்கு, இட் செல்ஸ் ரைட், அதனால தான் எடுக்கிறாங்க. ஏன் அது இட் செல்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் +2 ஃபெயிலோ +2 பாஸ்னு ஏதோ ஒரு படம். சரி, +2 ஃபெயில் நினைக்கிறேன், ஹிந்தியில் ஒரு படம். இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். அது வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒருத்தர் எப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்தார், அப்படியே ஒரு ரியல் ஐபிஎஸ் அதிகாரியோட ஸ்டோரியை தான் அவங்க எடுத்திருந்தாங்க. இப்போ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். பரவாயில்லையா, படித்து ஐபிஎஸ் அதிகாரியாகி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஒருத்தன் போகிறான், அதுக்கு வந்து வேற ஒரு இன்னொரு ஐபிஎஸ்ல வேற ஒரு போலீஸ் பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆவார். ஸோ அதுதான் அந்த கதை. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, இது பாசிட்டிவான ஒரு இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு கிடையாது. அந்த படத்தை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பேரண்ட்ஸ் லெவலில் நம்ம பையன் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். இது வந்து பாசிட்டிவாக இது பண்ணுது. ஏன்னா ஒரு ஏழ்மையான ஒரு பின்புலத்தில் இருக்கிறவன் கல்வி தான் முக்கியம் நினச்சி படித்து மேலே வர்றதுக்கு இது வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரியான படங்கள், இந்த ரவுடிசத்தில் வந்து ப்ரமோட் பண்ணுற படங்கள்லாம் ஏன் ஓடுது, ஏன் அது மக்களால் சுலபமாக ஏற்றுக்கப்படுது அப்படின்னா, எதுவுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் உழைக்க தேவையில்லை, நீங்கள் ஒரு பெரிய இதாக இருக்கணும்னு தேவையில்லை. இந்த ரவுடிகளாக ஆகிறது ரொம்ப சுலபம். புரியுதுங்களா? ரவுடி ஆகிறது ரொம்ப சுலபம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டைகள். இன்னொன்று, எந்த ரவுடியும் வந்து இது எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு ஆகவே முடியாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பகச்சிக்கிட்டு ஒருத்தன் ரவுடியாக மாறவே முடியாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரவுடிகளை மறைமுகமாக சில இடங்களில் உருவாக்கி விட்டுருது. அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ். இந்த லூப் ஹோல்ஸ் வந்து உருவாக்கி விட்டுரும். ஒரு அரசியல்வாதி இருப்பார், அவரால் டேரெக்டாக இறங்கி போய் ஊருக்குள்ளே பஞ்சாயத்து பண்ண முடியாது, டேரெக்டாக ஊருக்குள்ளே போய் இறங்கி போய் ஒரு தப்பான தொழில் செய்ய முடியாது, அவருக்கு பாதுகாப்புக்கு. அப்போ என்ன பண்ணுவார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க ஏரியாவில் யார் வந்து எல்லா தப்பான தொழிலெலாம் செய்கிறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கான், இந்த மாதிரி கடத்துறதுக்கு தயாராக இருக்கான், அதில் இவ்வளோ கமிஷன் இருக்குன்னா, இங்கே பாரு இந்த தொழில் நீ பண்ணு, உன் பேரில் பண்ணு, எனக்கு மாதம் இத்தனை லட்சம் கொடுத்துரு, உனக்கு ஏதாவது லீகல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் எல்லா ரவுடிகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக இருப்பார். அரசியல்வாதி இல்லாமல் ரவுடிகள்ங்கிறவங்க தனியாக இயங்கவே முடியாது. இது ரெண்டு மியூச்சுவல். நீங்கள் ஒரு ரவுடியை போய் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா, காவல்துறை என்னத்துக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருக்குது? இவன் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்தால் வேற ஒரு அரசியல்வாதி இவங்க காவல்துறைக்கு ஒரு ரைடு விடுவார். ஸோ இந்த டைப்பில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ இந்த இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவன் படிக்கலை, அவனுக்கு உலக அறிவுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண ஆள், லோக்கல் ஆள், ஆனால் பாரு வசதி ஆயிடுறான், அவனை வந்து எல்லாருமே வந்து அவன் பின்னாடி வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க, போகிறாங்க, அவனுக்கு என்ன தகுதி, எந்த தகுதியும் இல்லை, இருந்தாலும் அவன் வந்து ஒரு ராஜாவா ஒரு அரசனாக மாறிடுறான்ல,
இப்போ இந்த படத்துலையுமே ஒரு அரசனாக மாறிடுறான்ல. ஸோ இதுக்கு என்னங்க ஒன்றும் கேட்குறேன், நீங்கள் வந்து கறியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களே, சிக்கன் மட்டன்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் கறி அறுத்துருப்பீங்க. ஆமாம். அது நீங்கள் அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அறுத்தீங்களா? இல்லை, சில பீசஸ் மட்டும் தான் வெட்டி அடிக்கணும், இல்லைன்னா மற்றதெல்லாம் சாதாரணமாக அறுத்துடலாம். ஈஸியாக இருக்கிறது. அதுக்கும் மனுஷனோட சதைக்கும் எந்த வித வேறுபாடும் கிடையாது. இதுதான் உண்மை. என்ன இது வந்து ஆல்ரெடி செத்துருக்கு, இதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. இப்போ கசாப்பு கடையில் ஆடு வெட்டுறவங்க, இந்த கோயிலுக்கு பள்ளி கொடுக்கும்போது ஆடு வெட்டுறவங்களாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஐயோ அப்படின்னு பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். சில பேருக்கு அதை பார்த்தாங்கன்னாவே மயக்கம் கூட வந்துடும் சில பேருக்குலாம். இதுக்கு பழக்கப்பட்டவங்க அவங்க அதை பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதே போல் இங்கே வந்து பழகிடுறாங்க. ஒரு கொலை 2 கொலைன்னு பண்ணும்போது என்ன ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், கொலை செய்யும்போது தலையை வெட்டும்போது என்ன பண்ணுவான், அதை தான் எல்லோரும் பண்ணுவான். பழகிடுறது. இதை பழகின உடனே அவங்களுக்கு அந்த ஒரு மறுத்து போயிடும். இப்படி தான், அவ்வளோதான். நிறைய ரவுடிகளுடைய சுயசரிதைகள் அவங்கெல்லாம் சொல்ல டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து எப்படி நீங்கள் வந்து தலையை அறுத்து கொள்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் கை நடுங்கும், ஒரு மாதிரி இருக்கும். பட் அது கண்டினியூவாக போக 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 அது பழகிடும். அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கலி மனித உயிரை ஒரு மாட்டு உயிர் மாதிரியோ ஒரு ஆட்டு உயிர் மாதிரியோ நினச்சிக்கிட்டு வெட்டுறது, அவ்வளோதான். மறுத்து போயிடுது, இது மறுத்து போயிடும். அப்போ இவங்க இப்படி கொலை பண்ணி இது பண்ண, இப்போ இந்த மாதிரி யாரை அவங்க கொலை பண்ணுறாங்க? இன்னொரு மனுஷன். இவங்களுக்கு ஏதோ ஒரு எதிரியாக இருப்பான். நிறைய பேர் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி இறந்துருக்காங்க. ரவுடிகளால் கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. ரவுடிகளுடைய இதுக்கு எதிராக வழக்கு தொடுத்து போராடிய வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரவுடிகளை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில நல்ல அரசியல்வாதிகள் இருப்பாங்க. மக்களுக்காக இருக்கிற நல்ல அரசியல்வாதியும் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் இந்த விஷயங்களில் இவன் தப்பானவன், இவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது வந்து தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல இது பொருந்தும். வாக்கிங் போயினே இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இங்கே புரிஞ்சுக்கிறதுனா, இந்த ரவுடிசம் ஆஸ் எ பார்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் மக்கள் வந்து ஒரு ஒன்றும் இல்லாதவன் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தான் கண்ட்ரோலில் ஈஸியாக எடுத்துகிட்டு வரான் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல மட்டும் மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறான், அவனை சுற்றி ஒரு 10 பேர் பயம், ஒரு 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 குட்டி கவர்மெண்ட் மாதிரி அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படிங்கும்போது இவங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. பட் இன் ரியாலிட்டி இப்போ நீங்கள் வடசென்னைன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி வடசென்னையில் வந்து ஐ திங்க் ஸோ ஜெயலலிதா பீரியடில் ஒரு அது என்ன வருஷம்னு சரியான ஞாபகம் இல்லை, ஜெயலலிதா பீரியட் தான். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வடசென்னையில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி லைக் 90% ஆஃப் த ரவுடிஸை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த இதில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தினம் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 பேரை என்கவுண்டர் வந்து போலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். early 2000 அந்த டைம் தான் ஜெயலலிதா பீரியட். எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஒரு மெனக்கட்டு இதுக்கு மேலே இந்த ரவுடிசம் வந்து, ஏன்னா கவர்மெண்ட்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே துப்பாக்கி சூடு நடத்திக்கிறாங்க. துப்பாக்கியிலேருந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து அவங்களே இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. வெப்பன்ஸு, ட்ரக்ஸு, எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லேருந்து என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய கமிஷன் காசு வருது. அந்த காசை அரசியல்வாதி கொடுத்துட்டு தனக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிறது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மினிஸ்டரே ஒரு வீட்டு வாசலே வெட்டிட்டானுங்க, கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. வடசென்னை வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக போயிடும் அப்படிங்கிற இன்னும் நான் சொல்லலாம். இந்த ரவுடிசம் தான் இன்றைக்கி வடசென்னை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். இல்லை, அங்கே தான் நான் என்ன கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன்னா பாரு, இப்போது நீங்கள் நார்த் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோட புரிதல் சொல்கிறேன், ஹார்பர் இருக்குது, காசு புழங்கும், அதன் மூலியமாக ஒரு பெரிய சிண்டிகேட் உருவாகும், அதுலேருந்து கொஞ்சம் அண்டி பொழைக்கிறதுக்கு ரவுடிசம் இருக்கும். நீங்கள் இந்த சென்னை, நீங்கள் தாம்பரம் இந்த சைடு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பிஸ்னஸ்க்கு சார்ந்த நிறைய ரவுடிசம் இருக்கும். ஸோ எங்கே இருந்தாலும் அந்த ஒரு காசு புழங்குதுன்னா ஒரு ரவுடிசம் வரதானங்க செய்யும். அது மக்கள்னு சொல்ல முடியும். காசு புழங்குற இடத்துல ரவுடிசம் வர்றதுங்கிறது புரியுதுங்க. பட் இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். எவனா ஒருத்தர் 2 பேர் வரும்போதே அவனை அடித்து காலி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல அரசியல்வாதிகள் கொஞ்சம் நேர்மையானவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கும். ஒரு நேர்மையான இப்போ நீங்கள் வந்து இப்போ காமராஜர் பீரியட்லாம் இந்த ரவுடிசம்லாம் இல்லை. திராவிட திமுக ஆட்சியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரவுடிசம் இதெல்லாம் வந்து, அதுவும் குறிப்பாக சொன்னால் திராவிட கட்சிகளோட ஆட்சியில் தான் ரவுடிசம் வந்து தலைத்து ஓங்குது. கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்க பீரியடில் தான். ஏன் அதுக்கு முன்னாடி பீரியட்ல எல்லாம் ரவுடிசம் இல்லை? ஏன் வெள்ளக்காரன் பீரியடில் ரவுடிசம் இல்லை? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முடிச்சு விட்ருவோம் எல்லாரையும். ஓஹோ, நீங்கள் ஹார்பரில் பொருள் இருக்குன்னா நீங்கள் அதில் கமிஷன் கேட்குறீங்க, வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் வெள்ளக்காரன்.
ஏன் அங்கெல்லாம் இல்லை ரவுடிசம்? ஸோ இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றீங்களா? ஆமாம், இதில் வந்து பர்சனலாக பொலிட்டீஷியன்ஸுக்கு கெயின் வேணுங்கிறதுக்காக இதில் இந்த ரவுடிகளோட அல்டிமேட்டாக இந்த ரவுடிக்கு யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்துருந்தாங்க? அரசியல்வாதிகள். அவ்வளோதான், அரசியல்வாதிகள் தான் ரவுடிசத்தை இங்கே வளர்த்து விட்டது. இதை வளர்த்து விட்டதில் என்ன சிக்கல் நான் சிம்பிளாக சொன்னேன். ஏன் வட சென்னையில் வந்து ரவுடிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட்டட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொருளாதார நிலையில் வந்து ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டடாக அந்த மக்கள் இருந்தாங்க, ரொம்ப சுரண்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். வெள்ளைக்காரன் பேரிலிருந்தே அவங்க வந்து உழைக்கும் வர்க்கம், அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பொருளாதாரமே போய் சேராத மாதிரியான ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு வட சென்னை. தொடர்ச்சியாக அவங்க வந்து உழைக்கும் வர்க்கமாகவே இருந்துட்டு வராங்க. இது போக நீங்கள் பர்மாவிலேருந்து தமிழர்கள் வந்து கொண்டு வரும்போது அவங்களும் வட சென்னை பகுதிகளில் தான் வந்து குடியமர்த்தப்பட்டாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு தொழிலே இல்லை, எந்த தொழிலும் இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்க சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு செய்கிறக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கும் பொழுது அங்கே ரவுடிசம்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வேறு ஒன்றிடுச்சு. இது எல்லா ஜாதியிலையும் சரி, எல்லா சமூகத்திலையும் இருந்துச்சு. அதுக்கு ஒன்ஸ் அந்த இடத்துல அதுக்கான ஒரு ஈகோசிஸ்டம், அந்த ஒரு ரவுடிசத்துக்கான ஒரு ஈகோசிஸ்டம் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே இவருக்கு அடுத்து அவருக்கு அடுத்து இவருன்னு இப்படியே ஒரு மாதிரி ஒரு இது. நீங்கள் அந்த வட சென்னையில் இருந்த ரவுடிகளோட பேர் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு சீடர் இவருக்கு சீடர் அவர், இவருக்காக இவரை கொண்டாரு, அவருக்காக அவரை கொண்டாரு, இவர் இத்தனை பேரை கொண்டாரு, அவர் அத்தனை பேரை கொண்டாரு. அந்த அந்த அது ஒரு அதுவே ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி, கேம் ஆஃப் ரவுடி மாதிரி இருக்கும். அது அப்படி இருக்கும். அது அவ்வளோ கதைகள் இருக்கும் வட சென்னையில். வட சென்னையில் வந்து துப்பாக்கி சூடுகள் ரோட்டில் நடந்த நிகழ்வுகள்லாம் மக்கள் பார்த்துருப்பாங்க. அது நான் சொல்கிறது இந்த ஏர்லி 1995க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. 1995 to 2005 வரைக்குமே கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. வந்து அங்கே போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாது, போலீஸ் பயப்படுவோம் உள்ளே போகிறதுக்கு. அவங்க ஏரியாலாம் இருக்கும், இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஏன் ஆடுது, அந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் உன்னோடது, அதில் வர பிஸ்னஸ் அதில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு வசூல் பண்ணுவாங்க, மாமூல் வசூல் பண்ணுவாங்க. அது நம்ம தான் சினிமா இந்த வடிவேல் படத்தில் காமெடிக்கு மாமூல் வசூல் பண்ணுற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. ரியாலிட்டி இதெல்லாமே நீங்கள் பார்க்குற இடமாக எது இருந்துச்சுன்னா வட சென்னை தான். இன்றைக்கி அதனால தான் வெற்றி மாறன் வந்து தொடர்ச்சியாக அந்த வட சென்னை சார்ந்தே தான் அந்த ரவுடிசத்தை வந்து அவர் காமிச்சிட்டே இருக்காரு. பட் இந்த ஐடென்டிட்டி வந்து ஆக்சுவலாக வட சென்னைக்கு தேவையா? இது வந்து மறைக்கப்பட வேண்டிய ஒரு ஐடென்டிட்டி வட சென்னைக்கு. சென்னைங்கிறது தான் வட சென்னைங்கிறது தான் சென்னைங்கிறதும் வட சென்னைங்கிறது இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி இந்த வட சென்னைங்கிறதுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு முகம் என்பது எதனால் உருவாச்சு? இடைப்பட்ட காலகட்டத்தில். உங்களுக்கு அதான் நான் சொன்னேன்ல, இந்த 2000 இந்த காலகட்டத்தில் தான் இந்த நெகட்டிவ் இதையே நம்ம வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சு காட்ட என்ன ஆகும்னா, இன்னும் அந்த மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த பகுதி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேக் ஒரு சப்கான்ஷியஸாக நம்ம உளவியல் வந்து எடுப்படும். இன்னும் நான் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த படங்களை பார்க்கும் பொழுது எதை நோக்க அவங்க ஈர்க்கப்படுவாங்க? இந்த ரவுடிசத்தை பார்த்து ரவுடிசத்துக்குள்ளே போகிறவங்க ஒன்று, இப்படிலாம் ரவுடிசம் நம்ம ஏரியாவில் இருந்திருக்குங்கிறத பார்த்து ஒரு லெகசி மாதிரி இன்ஸ்பயர் ஆவானா ஆக மாட்டானா? சரி, இப்போது நான் கேட்குறேன், எனக்கு எங்கே நான் இங்கே உங்கள் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக கண்மூடித்தனமாக சினிமாவை நான் ரசிக்கிறேன்னா அது பின்னாடி போயிடல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எங்கே தெரியுமா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு அடி வாங்குது. புதுப்பேட்டைன்ற படம் எடுத்துக்கலாம். வரான் ஒரு பையன் படிக்க ட்ரை பண்ணிருக்கான், அவங்க அம்மா வந்து அப்பா கொண்டுறாரு, ஓடிடுறான், அடுத்தது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி ஆகி கடைசியில் ஓவராக ஆடின ஆட்டத்துக்கு வந்து ஃபேமிலி கூட இல்லாமல் கை ஒஞ்சி போயிட்டு ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டான். சர்க்கிள் ஆஃப் லைஃப் பாடுறா, நீ வந்து ரவுடியாக இருந்தால் இதுதான் மாதிரி. வட சென்னையிலையும் என்னென்னா அந்த ஏரியா மக்கள் அந்த அரசியல் அதெல்லாம் காட்டிட்டு அங்கே எப்படி உருவாங்கன்ற காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிரியேட்டிவாக வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் டேரக்டர் காட்டுறப்போது அது எப்போ அது தப்பாக மாறுது? எப்போ தப்பாக மாறுது நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு தப்பான விஷயம், அந்த தப்பான விஷயத்த நம்ம வந்து ஹைப் ஏற்றி மியூசிக்கை போட்டு அதை வந்து பாசிட்டிவாக காட்டும் பொழுது, இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ எந்த ஒரு ரவுடியும் நல்லதுக்காக கொலை செய்கிறதே கிடையாது, நட்புங்கிறத விட்டுருங்க. இவன் என் ஃப்ரெண்டு இவனை கொண்டுட்டான், நான் பழி வாங்குறேன், இது பழிவாங்கல் கொலை. அவன் ஃப்ரெண்டை ஏன் அவன் கொண்டிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அதான் டீலிங். நீங்கள் அட் த எண்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி மணி ஓரியன்டாக பணம் சார்ந்து தான் இருக்கும். இந்த கொலைகள் எல்லாமே பணம் சார்ந்து தான் இருக்கும். இது வந்து வேறு எந்த இது சார்ந்து இருக்காது. இதனால் பகை வந்திருக்கும், இந்த பணத்தினால பகை வந்திருக்கும், இந்த பகையினால் வேறு ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதன் மூலமா ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு கொலை இருக்கும். ஆனால் அட் த எண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், பணம். மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் கொலை நடக்கும். இது தவிர்த்து இருக்கிற இந்த பிஸ்னஸுக்கும் இதுக்கும் இல்லாமல் இருக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் அவங்களே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்குவாங்க.
இதுக்காக போய் வெட்டிட்டு சாகிற அளவுக்கு இருக்கிற லாபத்தை இது பண்ண. இது பணம் சம்மந்தப்படும் பொழுது இல்லை அவங்களுடைய கண்ட்ரோல் சம்மந்தப்படும் பொழுது, இப்போ இவன் ஃப்ரெண்டை கொண்டுட்டான் அதனால இவனை போய் கொல்லணும் அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஃப்ரெண்டுனால இருக்க பாசம்லாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டான், என்றைக்கு இருந்தாலும் நம்மளே அவன் கொண்டுருவான். ஸோ நம்மளை எப்படியா பாதுகாத்துக்கணும். இன்னொன்று, ஃப்ரெண்டை கொண்டனால நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய தௌலத்து வந்து இப்போ எடுபடாது. இதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்கும். நீங்கள் ரவுடிகள் வந்து நம்மள மாதிரி காமன் பீப்புளாக, நீங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் அந்த பாசிட்டிவாக பார்க்குறது. ரவுடிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் நட்புக்காக கொலை பண்ணிட்டான். இவர் இந்த படத்தில் இந்த மோகன்லாலும் ரஜினி நடிச்சிருப்பாங்கல்ல, அது தளபதிங்க, மம்முட்டி சாரி மம்முட்டியும் நடிச்சிருப்பாரு அந்த இதில். தளபதியில் வந்து நட்புக்காக இப்படியே நம்ம பார்த்து இந்த மாதிரி குளோரிஃபை பண்ணி பார்த்து நம்ம மூளை வந்து இவர் இருந்தார் அதனால அது இருக்கணும். எத்தனை ரவுடி வந்து கூட இருந்தவனை போட்டு தள்ளியிருக்கான் தெரியுமா? இவன் நம்மளோட வளர்ந்துருவானோங்கிற பயத்துல எல்லாம் போட்டு தள்ளணும் நிறைய பேர் இருக்கான். அந்த கதைகள் நிறையா இருக்குது. அதே போல் இன்றைக்கி ரைவல் கேங்காக இருக்கவன் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, ஒன்றா நட்பாக தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் ரைவல் ஆவாங்க. ஏன் ரைவல் ஆகிற? உனக்கு ஏங்க நட்பு முக்கியமெல்லாம் போயிடுச்சு? பணம். ஸோ நீங்கள் இந்த ரவுடிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் தப்பானது, தவறு, அசிங்கம், அருவருப்பு. அவங்க செய்யாத பிஸ்னஸே கிடையாது. பொம்பளை பிஸ்னஸ்லேருந்து கமிஷன் வாங்குவாங்க, பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காட்ட போகிறீங்களா? இப்போ தனுஷ் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து உனக்கு வசூல்லாம் கரெக்டாக இருந்துச்சா, இந்த காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த அம்மா 500 ரூபா வச்சுருக்குன்னா அதில் ஒரு 100 ரூபாய் வாங்கி வச்சானா இதை நீங்கள் ஒரு ஹீரோ வச்சு காட்ட முடியுமா? நாங்கள் பண்ணுறதுக்கு பேர் தொழில்னா தொழில் செய்வோம் அப்படின்ட்டு காட்ட முடியுமா? இது வரைக்கும் காட்டியிருக்காங்களா அந்த மாதிரி? ஒரு படத்தோட வில்லனை வந்து நீங்கள் ரவுடியாக காட்டுறது அது வேறு. ஏன்னா அட் த எண்ட் அவன் வில்லன், அவன் கெட்டவன், அவன் சாக போகிறவன். பட் ஒரு படத்தோட ஹீரோவை நீங்கள் ரவுடியாக காட்டுறீங்க அப்படின்னா அது நம்மளை சப்கான்ஷியஸாகவே ரவுடிசத்தின் மீது ஃபேவரிசத்தை உருவாக்கும். தவறானவர்களை நல்லவங்களாக பார்க்குற ஒரு தப்பான ஒரு உளவியலை உருவாக்கும். இன்ஸ்பைரேஷனாக மாறும் அந்த லைஃப் ஸ்டைல். சிம்பு ரவுடி மாதிரி இப்போ அந்த படத்தை பார்க்குறேன். அந்த ப்ரொமோ பார்த்தேன். பார்க்கும்போது நல்லா நடிச்சிருக்காப்புல. நடிப்பில் குறையே சொல்ல முடியாது. ஏதாவது குறை சொல்ல முடியுமா? பார்க்குற பார்வையில். தக் லைஃப்பில் வெளில சொல்ல முடியல, ட்ரிபிள் ஏ மாதிரி ஆகிப்போச்சு. தக் லைஃப்னு சொன்னோன்னா அதை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. எனக்குலாம் பாவம், ஐயோ கமல் வந்து கூட்டு வச்சு தம்பி நல்லா வளராரு மட்டும் பாருங்க. சிம்பு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தாப்புல, தம்பி எங்கே போகிறாருன்னு பாருங்க, அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சு விட்டுருவாருன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இந்த படம் வந்து சிலம்பரசனுக்குடைய அந்த உண்மையான நடிப்பை வந்து வெளியில் கொண்டு வரும். தீனி ப்ரமோவில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. எந்த மாதிரினா அந்த யங் போர்ஷன் ஒன்று இருக்குது, மிட் ஏஜ் போர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் இந்த ப்ரமோவில் பார்த்ததில் அதில் அந்த யங் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு வராப்பில், யாரையோ கொண்டுட்டு அவர் வராப்பில், உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அது அந்த ரத்தக்கரை மாறுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து சத்தம் கேட்குது, யாரோ ஒன்று கொண்டுட்டு தூரமாக போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்ப வந்து அவர் கொலை செய்யறதுக்கு போகிறாரு. யாரையோ ஒருத்தர் கொண்டுட்டு வராரு. திரும்ப அதை தடுக்கிறதுக்கு அதாவது செத்ததுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு 4-5 பேர் கிளம்பி வராங்க. அவங்களையும் போய் கொலை பண்ணுறாரு. ஸோ அவர் 3 கொலையை ஒட்டுக்க ஒரே நைட்டில் பண்ணியிருக்காருங்கிறது தான் ஜட்ஜு வந்து அவங்க விசாரிப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜு விசாரிக்கிறது வந்து இல்லை, இது வந்து ஒரு அதான் இது ஒரு 30s மாதிரி காட்டுறாங்க. அது வந்து ஒரு அநேகமாக ஒரு 35க்கு மேலே ஒரு 40 கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி காட்டுறாங்க. இது ரெண்டுக்குள்ளே இருக்க உளவியல் பாருங்கள். அப்போ அப்படியே கெத்தா ஹேர் ஸ்டைலு, அப்படியே வந்து ரத்தம் மூஞ்சி ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நடையே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஆமாம், பயங்கரமாக இருக்கா? அதுக்கு அடுத்து இருக்கிறதுல சிம்புவோடைய வே ஆஃப் டாக்கிங் பார்த்தீங்களா? இது எதுக்கு அப்படியே வந்து வேட்டி இது பண்ணிட்டு அந்த கூப்பிட்ட உடனே வந்துட்டு ஏன் அப்பயும் அதே மாதிரி நடந்து போகலாமே? போக முடியாது. ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. இந்த 2வது போர்ஷனில் காட்டினாங்களே இதுதான் ரியாலிட்டி. அதுலேயும் வந்து ஒரு பொய் சாட்சி அது இதுன்னு சொல்லி அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க, கொலை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. போலீஸ் வந்து படாத பாடுபட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரங்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வேற அதை மறுக்கவே முடியாத மாதிரி ஆதாரங்களை சொல்லி தான் இந்த கைது நடைமுறை தண்டனை வரைக்கும் போகும். அந்த தண்டனையும் தூக்கு தண்டனைம்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயுள் தண்டனையாக மாறும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு தலைவர் பிறந்த நாளைக்கு இதுக்கு ஏதாவது போட்டு நல்நடத்தை அப்படிங்கிற அடிப்படையில் வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரவுடிகளுடைய இப்போ முக்காவாசி பேரோட வரலாறு.
வெளியில் வந்தோடனே அவங்கள போடுறதுக்கு அவங்க கொண்டவனோட பையனோ பிள்ளையோ வளர்ந்து நிற்கும், அது வந்து இவனை போட்டுரும். 30 வருஷம் கழிச்சுலாம் போட்டிருக்காங்களே பாரி. இப்போ இந்த படத்துலையுமே வந்துட்டு மயிலை சிவா அப்படின்னு சொல்கிறாங்க, அவருடைய கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இறந்துட்டார். இல்லை, இந்த படத்தை பார்க்குறக்கு அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். காரணம் என்னென்னா, அதுதான் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. இது வந்து நியதி இல்லை, நீதி தான். இது எதுக்காக கத்தி எடுக்கிறீங்க? ஒரு நாட்டுக்காகவோ ஒரு இதுக்காகவோலாம் கிடையாது. சும்மா பணத்துக்காக, தன்னோட பதவிக்காக, இப்போ தன்னோட அந்த அன்றாட சர்வைவலுக்காகன்னு எடுக்கும் பொழுது எவனாவது கொடுத்து அதை எடுத்து இவங்களையும் காலி பண்ணுவாங்கிறது தான் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க விஷயம். இப்போ இந்த படத்தில் வந்து சிம்புவை சாகடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படம் ஓடுன்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக ஓடாது. அப்போ இந்த படத்தில் கண்டிப்பாக சாகடிக்கிற சீன்லாம் வச்சாங்க அப்படின்னா படம் வந்து ஓடுமா? டவுட் வரும். ஹீரோ வந்து போட்டு தள்ளுற மாதிரி செட் ஆகாது. அப்போ சொல்ல முடியாது, நம்ம இந்த மாதிரி சொரிஞ்சு விட்டோம்னா வெற்றிமாறன் எடுப்பேன்டா சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் எடுத்துருவாப்புல தெரியல. பட் எப்பவுமே அந்த குளோரிஃபை, இப்போ நீங்கள் வந்து அந்த ராஜனை வந்து கொல்ற சீன் இருக்குது, கூட இருந்தவனே தான் கொல்றான், அண்ணன் பழகினவன் தான் சாடிப்பான், அது ரியாலிட்டி. பட் ராஜன் சாகும்போது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியல, கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா த்ரோயிங்களா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றது, இவ்வளோதான் விஷயம். பட் ராஜன்கிற மாதிரியான கேரக்டர்ஸுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் முடிவு. இப்போ இந்த படத்தில் என்ன கேரக்டரில் நடிக்கிறான்னு நமக்கு தெரியல. ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி தழுவி எடுக்க போகிறாங்களா இல்லை சும்மா ஒரு கற்பனையாக எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. அது சிம்புவாக இருந்தாலும் சரி, தனுஷாக இருந்தாலும் சரி. இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக தனுஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. நல்லா, அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். எல்லா விஷயத்துலையும் அவர் பெர்ஃபார்ம் நல்லா தான் இருக்கும். என்னங்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏங்க நான் எது சொன்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு ரியாக்ஷன் சொல்கிறேன். நான் அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவாப்புல சொல்லிட்டாரு. ஆனால் இல்லை, அதில் எனக்கு இன்னும் ஒரு இதுனா, அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து போட்டார் பார்த்தீங்களா தனுஷ்? அண்ணாமலைக்கு வந்து ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணதுக்கு. ஆனால் பாவம் பல ரிவ்யூவர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வாழ்த்து கிடையாது. நான் ப்ளூ சட்டை மாறணும் சொல்கிறேன். அதாவது தீபாவளின்றதுனால பாரிசெல்லாம் அங்கங்கே ஒரு வெடிகுண்டு வச்சே போயிட்டு இருக்காரு. நான் ப்ளூ சட்டை மாறணும் சொல்கிறேன். ரிவ்யூ பண்ண எல்லாம் அவருக்கு சங்கடமாக இருக்கும்ல, நானும் தான் ரிவ்யூ பண்ணேன். எனக்கு மட்டும் வாழ்த்து இல்லைன்னா என்ன ப்ரோ இது, ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், ரஜினி இப்படி பேசுவார் ஆடி டாஸான், தனுஷ் எப்படி பேசுறாரு ஆடி பாஸான், பிரதீப் ரங்கநாதன் எப்படி பேசுறாரு ஆடி பாஸ். அது மாதிரி வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. ரஜினி வந்து அப்படி பேசுவார்ல, அதனால அவர் பார்த்து ரெப்ளிகேட் பண்றாங்களா தனுஷ்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. பர்ஃபார்மன்ஸ் சரி விடுங்க, அது நம்ம போனால் இன்னும் உள்ள போயிடும். அப்போ அது அவரையும் ஒரு ஹைலைட்டாக காட்டுறாங்க. அவர் நடித்த படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப தமிழ்நாட்டில் ஓப்பனாக சொன்னால் தமிழ் சினிமாவில் ஓடுற பல படங்கள் ரவுடிசத்தை பேஸ் பண்ணியும் ரவுடிசத்தை க்ளோரிஃபை பண்ணுற படங்களாகவே போய்கிட்டு இருக்கு. வேறு ஜானருக்கு தமிழ் மக்கள் வரணும், தமிழ் டைரக்டர்ஸ் வரணும். நம்ம வந்து இப்போ ஓப்பனாக சொன்னால் லேகிங் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் கவனிச்சிங்களா? பேன் இந்தியா இதில் படங்கள் போனாலும் அடி வாங்குது. ரெண்டாவது வந்து இந்த பிதிக்கிட்டான், நசுக்கிட்டான், உருக்கிட்டான், இதே கான்செப்ட் திரும்ப. பட் நான் உங்களை திரை விமர்சகராக மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சிக்கலைங்க. நீங்கள் ஆனால் பைசன் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள், உங்களோட பார்வையை நீங்கள் சொல்லுங்கள். நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான் அப்படின்னு பைசனை கொண்டு வந்துட்டீங்க. இல்லை இதில் வந்து ஒரு பார்க்குறேன் வித்தியாசமான ஒரு பார்வை இருக்குது. அதனால பட் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுலேயுமே வந்து அதில் வர கருணாநிதி கட் அவுட்டுக்கலாம் சாதிய ரீதியான சில முன்னாள் கட்ட பஞ்சாயத்து நபர்களை வந்து மறைமுகமாக அதில் க்ளோரிஃபை பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ரவுடிசம் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுற படங்கள் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைமில் வந்து அது ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. நீங்கள் இப்போ பாஷா எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது என்ன கான்செப்ட், டான் தான் எல்லாமே. ரஜினி படத்தில் பல படங்கள் வந்து அந்த மாதிரியான டான் கான்செப்ட் வச்சு வரும். கடைசியாக வந்து காலா கூலியும் அதுதான், காலா கபாலி எல்லாமே இதே கான்செப்ட் தான். அப்போ இதை பார்த்தே ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன தோணும்? அது கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற க்ரைம் ரேட் என்னன்னு தெரியுமா? எத்தனை கொலைகள் நடந்துகிட்ருக்கு. சின்ன பசங்கள்லாம் கத்தி எடுத்து அழகாக சொருவிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய எல்லாம் 16-17 வயசில் கொலை பண்ணுறானுங்க. அதுக்கும் கம்மி ஆயிடுச்சு பாரு. அதான் 16-17 வயசுல தான் அவன் கொலை பண்ண மட்டை பண்ணுறான். நான் பார்த்தே 15 வயசுலேயே மட்டை பண்ணுறேன் அப்படின்ட்டு வராங்க. அவங்களுக்கு தான் ரீசனிங் தெரியாது, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது. அவன் இந்த சினிமாக்காரனாவே மாறிடுறான். அந்த உளவியல் இருக்குது. நீங்கள் நம்பி போக முடியல. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இரவு நேரங்கள் எல்லாம் உங்களால் நம்பி போக முடியாது. இந்த மாதிரி கேங்ஸ்டரிசம் வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் நம்மளால் இப்போ நீங்கள் பதிவு செய்யப்படுற பேசப்படுற வழக்குகளையே நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அது போக இந்த சமூகத்தில் என்னென்ன கிரைம்லாம் வந்து அன்ரிப்போர்ட்டடாக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்துட்டோமா? எத்தனை ரேப்பு, எத்தனை மர்டரு, எத்தனை நீங்கள் மிஸ்டு கேஸு இதெல்லாம் பார்ப்பீங்கல்ல. மிஸ்டு கேஸில் சொல்ல முடியாதுங்க, அவங்க எல்லாமே உண்மையாகவே காணாமல் போயிருக்காங்களா இல்லை காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்களா தெரியாது. மிஸ்டு கேஸ் எவ்வளோன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில். உடம்பு கிடைச்சா மர்டரு, உடம்பு கிடைக்கல வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ் தான். மிஸ்ஸிங் கேஸ்னே தேடிக்கிட்டே இருப்பாங்க பல வருஷத்துக்கு. அப்படியே மிஸ்ஸிங் கேஸஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த வட சென்னை பகுதி இதிலெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அங்கே பதிவாக இருக்கக்கூடிய வழக்குகள், வெட்டுக்குத்து வழக்குகள், துப்பாக்கி சூடு வழக்குகள், ஆயுத கடத்தல் வழக்குகள், போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள், இதெல்லாத்தையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு டிசாஸ்டர், ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிருக்கு. அதில் ஓப்பனாக சொன்னால் கடைசி ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறையெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு உண்மையிலே புரியல. இவங்க யார் மேலே குண்டாஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பேசுகிறவங்க, இவங்க கட்சியை விமர்சனம் பண்ணவங்க மேலாம் குண்டாஸு. ஆனால் ஒரிஜினல் குண்டாஸுக்கு குண்டாஸ் கிடையாது. குண்டாஸ்ன்ற வார்த்தையே அதான், ஒரிஜினல் ரவுடிகள் மேலே குண்டாஸுக்கு போடுறதில்ல. மக்களுக்காக பேசுகிறவங்க, ஒரு கட்சிக்காக பேசுகிறவங்க, ஒரு இயக்கத்துக்காக பேசுகிறவங்க மேலாம் குண்டாஸு. இதுதான் தமிழ்நாடு போயிட்டுருக்க லட்சணம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல திரும்ப தனுஷையும் சிம்புவையும் ஒவ்வொரு நடிகரையும் கூட்டு வந்து ரவுடிசத்தை க்ளோரிஃபை பண்ணி வெட்டுறது குத்துறது க்ளோரிஃபை. ஒருத்தர் ரத்த கரையோட ரோட்டில் நடந்து வரான். நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்போது மாஸ் பிஜிஎம் போட்டு விசில் அடித்து பார்க்குறீங்க. இது நீங்கள் ரியாலிட்டி பாருங்கள். ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அதே சிம்பு ரோட்டில் நடந்து வர்றாரு, அதே மாதிரி காஸ்டியூமில் அப்படின்னா பொம்பளைங்க கத்திட்டு ஓடுவாங்க. அப்படியே ஹாரர் மூவி ஆயிடாது அது கண்டிப்பாக. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஆனால் இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்க சின்ன வயசுலேருந்து குழந்தைகள்லேருந்து இதை பார்க்க அவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி சாதாரணம் போல, இது கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் போலன்னு ஒரு உளவியல் என்பது ஏற்படுகிறது. அது போக இதில் இந்த படத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் க்ளோஸ் டு த ரியாலிட்டி எடுக்கிறோங்கிற பேரில் அவங்கள அறியாமலேயே அதையே ரியாலிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ரியலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆஃப் சினிமா மேக்கிங் இருக்குல்ல, அங்கே வந்து திருப்பி இந்த கிரியேட்டிவிட்டியில் தலையிடுற மாதிரி இங்கே அது புரியுதுங்க எனக்கு. நீங்கள் ரியலிசம் அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு அப் டு எ லெவல் தான் நீங்கள் போகணும். உங்களோட அந்த ரியலிசம் வந்து மற்றவங்கள ஸ்பாயில் பண்ணுற இடத்துக்கு வருது அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணுது, பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம காட்டக்கூடாது. இப்போ இன் ரியாலிட்டி ரோட்டில் எல்லோரும் சிகரெட் குடிக்கிறாங்க, பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஏன் சிகரெட் குடிக்கும்போது கீழே வந்து டிஸ்க்ளைமர் போடுறீங்க? மொத்தமாக அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. சிகரெட்டுங்கிற ஒரு பழக்கத்தை பார்த்தே இன்ஸ்பயர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கெட்ட வார்த்தையும் ஒரு ஒற்ற விஷயம் தான், தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்லாங்கு, கெட்ட வார்த்தை இது எல்லாமே நமக்கு ஒற்ற ஒரு விஷயம் தான். இப்போ உங்களை கொண்டு போய் மலேசியாவில் விட்டீங்கன்னு வைங்க, 10 நாள் மலேசிய தமிழரோட பழகுங்களேன், மலேசிய தமிழரோட ஸ்லாங் உங்களுக்கு ஒட்டிக்கும். ஈழத்தமிழர்கள்ட்ட போய் ஒரு 10 நாள் உங்களை விட்றேன்னு வைங்களேன், கொஞ்ச நாளைக்கு ஈழத்தமிழர் மாதிரி எனக்குலாம் அது அழகாக ஒட்டிக்கும். உங்கள் கூட சேர்ந்து எனக்கு ஆங்கில சொற்கள் அதிகமாக ஒட்டிக்குச்சுன்னு நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து யாரோட அதிக நேரம் பேசுகிறோமோ பழகுறோமோ ஒரு லாஜிக்கல் ஃபேலசி இது. அதை வச்சு இனி எத்தனை பேரா வீடியோ போடுவீங்க? ஆடா பாவிங்களாடே, சரி விடுங்க. சில பேருக்கு நம்ம மேலே இருக்க வன்மத்தை கொட்டுறதுக்கு ஒரு வழி. வாங்க, தாராளமாக கொட்டிக்கோங்க. நம்ம வந்து நானாக விவாதத்துக்கு வரேன்னு சொல்லலை. ஒருத்தன் தானாக வந்து கற்பூரம் எடுத்து கூப்பிட்டு வச்சுப்புட்டு நம்ம விவாதத்தை நல்லபடி நடத்தணும். அது ஆக்சுவலாக லைவில் போயிருக்க வேண்டிய விவாதம். கிட்டத்தட்ட நம்ம லைவ் மாதிரி தான் அந்த வீடியோ, எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணாமல் நடுவில் நீங்கள் தும்முனதுலேருந்து நீங்கள் தூங்குனதுலேருந்து எல்லாமே சொல்லுவீங்க. மிக்சர் சாப்பிட்டதுலேருந்து அதையும் சொல்லுங்க. எல்லாமே அப்படியே வந்து அப்படியே தான் வந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு விடுங்க, பழச்சிட்டு போட்டோம், என்னமோ பண்ணட்டும், விடுங்க. நல்லது தான், ஒரு ஆக்கப்பூர்வமான டிபேட்டாக போயிருக்கு. அது வரைக்கும் நல்லது. ஓகே, மக்களுக்கு புரிஞ்சிருச்சு எது வாழ்க்கை எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, என்ன பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னென்னா ஒட்டிக்கும், இது வந்து ஒட்டிக்கும். அப்படி இருக்கும்போது படத்தில் ஒரு ஹீரோ வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா அது ஒட்டும். இப்போ எத்தனையோ இப்போ வடிவேலோட டைலாக்ஸ்லாம் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் பழக்கத்தில் நமக்கு இருக்குது. காரணம் என்ன? அது ஒட்டுறது தான். அதை கேட்டு அதை பார்த்து நம்ம சிரிச்சு இது பண்ணி நம்மள அறியாமே அது வர்றது, அவர் நம்மள அறியாமே நம்மளுடைய அந்த உடல் மொழி எல்லாமே வந்து அந்த மாதிரி வர்றது போகிறது இதெல்லாம் வருது இல்லை. குழந்தைகளுக்கு அது ஒட்டிக்கும்ல. இப்போ நமக்கு சரி, நம்மலாம் வந்து அறிவாளிகள், நம்மலாம் வளர்ந்துட்டோம், மெச்சூர்டு, குழந்தைங்க பார்க்குது, குழந்தைங்களுக்கு அது ஒட்டுது. அதுக்கு அதே மாதிரிலாம் பண்ணுது இல்லை, நிறையா குழந்தைங்க பண்ணுது.
நான் இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். ஒரு ஆர்ஜே ஒருத்தர் அவர் இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு அது ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறாரு. அதில் ஒரு பையன் ஃபோன் பண்ணி அந்த 5 கொலையை நான் தான் பண்ணேங்கிறான். ஐயோ எந்த 5 கொலையடா? அட பாவி, உனக்கு 5 வயசு கூட இருக்காதுடா. ஏதோ ஒரு படத்தில் இருக்க டைலாக அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு படத்தில் இருக்க டைலாக் வந்து அது ஒரு குழந்தை பேசுது இல்லை, அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை பேசுது இல்லை, அதே தான் இங்கே நடக்கும். இப்போ இந்த படத்தை பார்க்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணும்? இதுக்கு சொல்லலாம் U/A ஏ சர்டிஃபிகேட்டுங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் யாராவது பார்க்குறாங்களா? நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஏ சர்டிஃபிகேட் இருக்க படத்துக்கும் குழந்தைங்க வந்து உட்காந்துருக்குது. அது எப்படின்னே தெரியல. குழந்தைங்க கத்துது, அழுகுது ஏ சர்டிஃபிகேட் படத்தில். நான் பல இடங்களில் சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன், இப்போ பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். U/Aக்கும் வந்துட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. அதை பெற்றோர் வந்து கொஞ்சம் காசுனா யோசிச்சு கூட்டிகிட்டு வரணும். U/Aன்னு கொடுக்குறாங்கன்னா என்ன அது அப்படின்ட்டு. அதில் வயலன்ஸ் இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. U/A சர்டிஃபிகேட்லாம் வயலன்ஸ் இருந்தாலும் கிளாமர் மட்டும் கிடையாது, வயலன்ஸுக்கும் அதை கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்டிவ் வயலன்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் வாட்டு அதெல்லாம் வந்து குழந்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. உங்கள் குழந்தை வந்து நாளை பின்னா அப்புறம் இதே ரோட்டில் அதே மாதிரி ரத்த கரையோட சுற்றிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ட்ரக்கு வந்து எல்லா பசங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் ட்ரக் யூசேஜே இவ்வளோ அதிகரிக்குது? இப்போ ட்ரக் யூசேஜனால என்ன தெரியுமா ஆயிருக்கு? தமிழ்நாட்டில் HIV வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஊசியை குத்திக்கிறாங்க. இதுதான் ட்ரக் யூசேஜ் மாறி மாறி ஊசியை குத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா HIV பரவ ஆரம்பிச்சிருச்சு. பீக்கில் போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் இப்போ லைஃப் போச்சு. நீங்கள் என்னமோ ஒரு நாள் 2 நாளுக்கு போதையில் இருக்கிறக்கா நீ குத்திருப்ப. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வைரஸ் உட்காந்துட்டு இருக்கோம் உடம்புக்குள்ள. முடிஞ்சிட்ட, அவ்வளோதான். அவன் லைஃப் என்ன இனிமேது? வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு திறவுகோலாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான படங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த படங்களை குறைச்சிக்கோங்க. எப்போயாவது 1-2 வருது அப்படின்னா அது வேறு. எப்போ பார்த்தாலும் அதே தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுவும் வெற்றிமாறனுக்குனாவே இதுதான்ப்பா அப்படிங்கிற ஒரு முத்தரையும் வெற்றிமாறன் வாங்கிடக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். ஆடுகளத்துலையும் அவர் எதிர்த்தாலும் தத்ரூபமாக எடுப்பார். அந்த மதுரை அங்கே இருக்கிற சேவல் எல்லாமே. இப்போ இந்த படத்துலேயே கூட பாரு, எனக்கு என்ன அடுத்த கேள்வினா, இந்த அன்புவின் எழுச்சி அப்படிங்கிறது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு விளாடுங்கன்றான், பசங்களுக்கு வந்து படிப்பை நோக்கி இது பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நிலைக்கு அந்த கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதை காட்டுறாருல. ஸோ அது அப்படி இருக்கிறப்போ அது எனக்கு புரியுதுங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ரவுடிகள் வந்து படிக்க வச்சுட்டாங்க, ரவுடிகள் வந்து பாசிட்டிவாக கைட் பண்ணாங்க, இப்படிலாம் சொல்லி நம்ம சப்பக்கட்டு கட்டலாம். அட் தி எண்டு ஒரு ரவுடி நான் உனக்காக நான் வெட்டுறதுக்கு வரேன்னா அப்படின்னா வராத தம்பிலாம் சொல்ல மாட்டான். அவனு வாடா தம்பின்னு தான் சொல்லுவான். இவ்வளோதான் ரியாலிட்டி. இது நீங்கள் இந்த ரியாலிட்டி எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே மானே தேனே பொன்மானேன்னு போட்டு கிளாமரைஸ் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஒரு ரவுடி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவன். அவன் வந்து யாரை வேணாலும் கொல்லுவான், அவனுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் செய்வான், என்ன மாதிரியான அசிங்கமான தொழிலும் செய்வான். அப்படி செய்கிறவன் தான் ரவுடியாக இருக்க முடியும். ஸோ ரவுடியாக இருக்கிறது பெருமை அல்ல. ரவுடியாக இருப்பது ஒரு இழிவனும் இழிவான ஒரு செயல். அப்படி இழிவனும் இழிவான செயல்களை நீங்கள் வில்லன்களாக காட்டும் பொழுது அது வேற, ஹீரோக்களாக காட்டும் பொழுது அதோட இம்பேக்ட் வேற. அந்த இதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நான் சொல்ல, இந்த படங்களை பார்க்குறவங்களும் அதை மனசில் வச்சுக்கிட்டு போய் பாருங்கள். பெரியவங்க போய் பார்க்குறனால உங்கள் லைஃப் மாறிட போகிறதில்ல. பட் குழந்தைங்க, சின்ன பசங்க, அதுவும் ப்ராப்பராக தமிழ்நாட்டில் எல்லாரும் கல்வி அறிவு பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க முடியாது. இன்னும் நிறையா ஒரு அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ஸ்கூலில் ப்ராப்பராக போகிறது இலவச கல்வியே இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் அதுலேருந்து திசை மாறுறவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் இதில் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னொன்று, ஆஸ் எ சொசைட்டியாகவும் ஒரு சினிமாவாகவுமே தமிழ் சினிமா வந்து இந்த பாதையில் ஏதாவது அத்திப்புத்த மாதிரி 1-2 நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கலாம் அப்படி. பட் தமிழ் சினிமானாவே இப்படி தாண்டா அப்படிங்கிற ஒரு டேகும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய ஜானர்ஸ் இருக்குது. இப்போ ஹாலிவுட்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹாலிவுட்னா என்னன்னு சொல்லுவேன், எல்லா ஜானர்லையும் இருக்கும். பட் ஆனால் அட் ஏ டைம் ஹாலிவுட்டில் வெறும் சூப்பர் ஹீரோ மூவிஸாக வந்துட்டு இருந்தனால உங்களுக்கு ஹாலிவுட்னாவே உங்களுக்கு என்ன சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ஹாலிவுட்னாவே சூப்பர் ஹீரோ மூவிஸ் தான். இப்போ பாருங்கள், மார்வல் படம் எடுத்தாலும் ஓட மாட்டேங்குது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் அது ஒரு லெவலுக்கு மேலே சலிப்பாகுதுல்ல. அதே தான் சலிப்பு தட்டுற அளவுக்கு படங்கள் வந்துருச்சு. இதுக்கு மேலே அதில் புது விதமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போதும். இது சரி அரசனோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக சிம்புவோடைய ஆக்டிங் வந்து கண்டிப்பாக பேசப்படும் வரும் பாரி. ஸோ 3 வடச்சென்னை 2 தான் ஆல்ரெடி எடுத்துட்டேங்கிறாங்களே. அவர் அப்போவே ஒரு அது வந்து போர்ஷன் வந்து பெரிய போர்ஷன் எடுத்துருக்காரு போல. அப்போ அதை வந்து தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதாவது போட்டு அவர் திரும்ப ரீக்ரியேட் பண்ண தான் போகிறாரு. பட் சரி, இந்த ஜானரில் ஒரு 3 படம் 4 படம் வந்துடும். பட் இதே ஜானர் மாதிரி திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேணாம். வெவ்வேறு டேரக்டரும் இது இவருக்கு மட்டும் வெற்றிமாறனுக்கு மட்டும் நம்ம சொல்லலை. அந்த புதுப்பேட்டை 2
செல்வராகவன் புதுப்பேட்டை 2 அது பழைய படங்க. இல்ல திருப்பியும் வருன்றாங்க புதுப்பேட்டை 2. அதெல்லாம் தெரியல. இப்போ ஒரு புது இயக்குனர், அவர் பேர் என்ன? லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜோடைய படத்துல என்ன வருது? ட்ரக்ஸ் இது அது இது வயலன்ஸ். அட் த எண்ட் வந்து வயலன்ஸுங்கிறத வந்து செல்லிங் பாயிண்டா வச்சு கொடுக்கும் பொழுது கிராஜுவலாக தமிழ் சினிமாவில் வயலன்ஸ் அதிகரிச்சிட்டே வருது, கிராஜுவலாக தமிழ்நாட்டிலையும் வயலன்ஸ் அதிகரிச்சிட்டே வருது. இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ மனசில் வச்சுக்கோங்க. ஃபைன், ரைட். ஸோ நம்ம திரைப்படங்களை எப்பவுமே வந்து நீங்கள் முற்றிலுமா வந்து மறக்காமல் அது ஒரு நல்ல டூலாக தான் பார்த்துருக்கீங்க. அதில் நடக்கக்கூடிய ஒரு முற்றிலுமா எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுற, அதாவது தப்பான விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசிக்கிங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். மிக நன்றி பாரி. நன்றி.